الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. وقال النبي صلى الله عليه وسلم الموت والنصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 60 வாரங்களாக உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வரலாற்று தொகுப்பினை நாம் பார்த்தோம். ஓரிரண்டு வாரங்களில் நிறைவை பெற இருக்கிறது. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 11 ஏறத்தாழ 35 குழுக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து ஈமான் கொண்டார்கள். ஒரு பெரும் கூட்டமாக சிறுபான்மை மக்களாக இருந்த இந்த சமூகம் இன்றைக்கு பெரும்பான்மையாய் மாறுகிறது. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறுமைக்கான தயாரிப்புக்கு வருகிறார்கள். என்னென்ன செய்தார்கள் பெருமானார், அதையும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். நோய் விசாரிக்கிற வேலையை பெருமானார் செய்வார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தவுடன் கேட்கிறார்கள், உங்கள் தோழர் சஅத் எப்படி இருக்கிறார்? நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். 13 பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக் கொண்டு நோய் விசாரிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமமாக செய்த வேலைகளில் ஒன்று இயாதத்துல் மரீல். ஆனால் இன்றைக்கு இயாதத்துல் மரீல் என்பது நோயாளி நோயாளி என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார். இன்னொரு பக்கம் பார்ப்பதற்கு செல்வதற்கு மற்றவர்கள் வெட்கப்படுகிறார்கள். இதை போலதான் தல்ஹத் இப்னு பர்ரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர் தல்ஹத் இப்னு பர்ரா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் போய் பார்க்கிறார்கள். முகத்தை பார்த்தவுடன் சொன்னார்கள், அநேகமாக இன்று இரவு இவர் இறந்து விடுவார் என்று நான் நினைக்கிறேன். என் தோழர் இறந்து விட்டால் எனக்கு சொல்லி அனுப்ப வேண்டும். பெருமானார் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். பெருமானார் சென்றதற்கு பிறகு தல்ஹத் இப்னு பர்ரா விழித்து பார்க்கிறார். அவரும் சொல்லுகிறார், என்னுடைய நிலையை பார்த்தால் நான் இறந்து விடுவேன் போல் தெரிகிறது. இரவு நேரத்திலே நான் இறந்தால் பெருமானாருக்கு சொல்லி அனுப்ப வேண்டாம். காரணம், வருகிற போது எதிரிகளால் பெருமானாருக்கு ஏதாவது ஒன்றென்றால் என்னால் தாங்க முடியாது. அதனால் என்னை இறந்தவுடன் அடக்கம் செய்யுங்கள், சொல்லாமலே அடக்கி விடுங்கள். மறுநாள் சுபுகு தொழுகைக்கு பிறகு பெருமானார் கேட்டார்கள், என் தோழர் தல்ஹத் இப்னு பர்ராவின் நிலை என்ன? ரசூலே, நீங்கள் சென்றதற்கு பிறகு அவர் சொன்னார், பெருமானாருக்கு என்னால் தீங்கு வர வேண்டாம், அடக்கி விடுங்கள் என்று சொன்னார். நாங்கள் அடக்கி விட்டோம். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை காட்டுங்கள் என்றார்கள். இந்த கபரின் அருகிலே நின்று கொண்டு பெருமானார் தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், ரப்பே, இவர் என்னை நேசித்தவர்,
பெருமானார் இந்த உம்மத்திற்கும் சேர்த்துத்தான் பாடம் சொல்லுகிறார்கள். பெருமானாரை நேசித்தவர்களின் நிலை இது என்பதையும் காட்டுகிறார்கள். இவர் என்னை நேசித்தவர், ரப்பே அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரித்த வரலாறுகள் ஏராளம். உம்மு சாயிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே வாழ்ந்த பெண்மணி. அந்த பெண்மணியையும் நோய் விசாரிக்க சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா என்ன செய்யுது? அல் உம்மா, உம்மாவுக்கு அரபியில காய்ச்சலுக்கு அரபியில பேர் உம்மே மல்தம் என்று சொல்லுவார்கள். காய்ச்சலாக இருக்கிறது நாயகமே, இந்த காய்ச்சல் என்னை சுருக்கி விட்டது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு காய்ச்சலை கொடுக்கிறானோ பாவங்களை அளிக்கிறான். எதை போல என்றால் கமா யுத்ஹிபுல் கீர் குபுத்தல் ஹதீத், எப்படி இரும்பின் துருவை நெருப்பு போக்குமோ அதை போல காய்ச்சல் உடலில் இருக்கிற பாவங்களை நீக்கும். அம்மா கவலைப்படாதீர்கள், லாபாத் தஹூர், சீக்கிரம் நீங்கள் சுத்தமாகி விடுவீர்கள், காய்ச்சல் இருந்து விடுதலை பெற்று விடுவீர்கள் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரித்த வரலாறுகள். அப்துல்லாஹ் இப்னு உபை இவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க சென்றார்கள். அவர் வேலை என்னன்னா யூதர்களோடு நண்பர். அப்துல்லாஹ் இப்னு உபை யூதர்களின் தோழர். அதனால அவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் இவரும் போய் சாப்பிட்டு வந்துருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நோய் பெருமானார் உள்ளே சென்றவுடன் சொன்னார்கள், யூதரின் தொடர்பு வேண்டாம் என்று சொன்னேனே. கேட்காமல் நாம பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்ற மாதிரி அதெல்லாம் சாப்பிடாதடா, இதெல்லாம் சாப்பிடாதடா சொன்னனே. பாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு வந்து நீ வேஸ்ட் ஃபுட்டா இருந்தீங்க சொல்றமா இல்லையா? அதை போல பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், யூதர்களின் நட்பு வேண்டாம் என்று சொன்னேனே, கேட்காமல் நீங்கள் அவரோடு சேர்ந்து விட்டு இப்பொழுது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீர்களே என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரித்து விட்டு தோழர்களிடத்திலே சொன்னார்கள், என் தோழர் இறந்து விடுவார், விளக்க மாட்டார், அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுங்கள் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி பெருமானார் நிறைய இடங்களுக்கு நோய் விசாரிக்க செல்வார்கள். பெருமானார் சென்றது நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம், நினைவூட்டுகிறோம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டு பெருமானார் அலி ரலியல்லாஹுவையும் பார்க்க செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. நோய் விசாரிக்க வந்தவர்களுக்கு இயற்கையிலேயே ஏதாவது குடும்பமா இல்லையா? அலி ரலியல்லாஹுவை நோய் விசாரிக்க உட்கார்ந்து இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு பாத்திமாட்ட போய் கேட்கிறாங்க, அம்மா பாத்திமா, ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, தோழர்களோடு வந்திருக்கிறாங்க, அது என்ன நோய் விசாரிக்க வந்திருக்கிறாங்க, ஏதாவது இருந்தா கொடுக்கல. தேடி பார்த்தா ஒரு அழகான புது பாத்திரம், கொஞ்சம் தேன் தான் இருந்தது. அதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்விடத்திலே கொடுக்கிறார்கள். பார்த்தால் அந்த பளபளப்பான பாத்திரத்திலே தேன் இருக்கிறது, அதில் ஒரு முடியும் இருக்கிறது. பெருமானார் அதை பார்த்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாங்க. நாம இருந்தா தெளிவா சொல்லிடுவோம், முடி தெரியுது எடுத்து போட்டு குடிங்கன்றுவோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், நாயகமே, ஈமான் என்பது இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது. ஈமானை மனதுக்குள்ளே தேக்கி வைப்பது தேனை விட மதுரமானது. ஆனா அந்த ஈமானின் படி வாழ்வது இருக்கிறதே முடியை விட ரொம்ப கூர்மையானது, ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு கையில கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இந்த துன்யா தேனை, இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது துன்யா. துன்யாவிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அரசியல், இது தேனை விட மதுரமானது. உள்ள போனால் வெளியே வரவே வராது. ஆனால் அந்த அரசியலிலே நீதம் இருக்கிறதே முடியை விட கூர்மையானது சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அன்புக்குரியவர்களே உஸ்மான் ரலியல்லாஹு கையில கொடுத்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்துட்டு சொன்னாங்களா, கல்வி இருக்கிறதே, தீன், மார்க்கம், மார்க்கம் இந்த பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது. தீன்ல கல்வி இருக்கிறதே தேனை விட மதுரமானது. கல்விதான் உயிர், தேன் மாதிரி. தேன் எப்படி சிப்பாவோ கல்வி சிப்பா. ஆனா அந்த கற்ற கல்வியின்படி அமல் செய்வது இருக்கிறதே, இது முடிய விட கூர்மையானது கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்துருச்சு பார்த்தோம். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தூக்கி அலி ரலியல்லாஹு கொடுத்தாங்களாம்.
அலிரலி எல்லாம் சொன்னாங்களா, வந்த விருந்தாளிங்க 4 பேரும் இந்த பாத்திரத்தை விட பிரகாசமான ஆளு, வந்திருக்கிற 3 பேரும். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தேனை விட மதுரமானது, ஆனா உங்களை திருப்திப்படுத்துறது முடிய விட கூர்மையானதுன்னாங்க. அவங்க 3 பேர்த்தையும் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சொல்லி முடிக்கல, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், ஜிஹாத் பாத்திரத்தை விட பிரகாசமானது, போர்க்களத்திலே தன் பொருளை கொடுப்பது தேனை விட மதுரமானது, உயிரையே கொடுப்பது முடிய விட ரொம்ப கூர்மையானது. அல்லாஹ்வும் சொல்லி அனுப்பினான் என்றார்களாம். அல்லாஹ்வும் சொல்லி அனுப்பினான், சொர்க்கம் இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது. சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுக்கிற நியாமத்துக்கள் இந்த தேனை விட மதுரமானது. ஆனா அந்த சொர்க்கத்துக்குள்ள போகணும்னா சிராத்துல் முஸ்தகீம் பாலம் முடியை விட கூர்மையானது. ஒரு நோய் விசாரிக்க செல்லுகிற போது அங்கே ரப்பின் தொடர்பு இருக்கிறது என்ற பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானாரினுடைய வழமை என்னவென்றால், தொழுது முடித்தவுடன் தன் தோழர்களை பார்ப்பார்கள். எவ்வளவு தோழர்கள்? 40,000 50,000 பேர்லாம் ஆயிட்டாங்க. பார்ப்பார்கள். 3 நாள் ஒரு தோழரை காணவில்லை என்றால் பெருமானார் தேடி சென்று விடுவார்கள். 3 நாள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா 3 நாள் வரவில்லை. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு செல்கிறார்கள். ரசூலே சொல்லி இருந்தால் நானே வந்திருப்பேனே, எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது, வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே கை வைத்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹுவுக்கு துஆ செய்தார்கள். வரலாறு பேசுகிறது. ஸைத் பின் அர்கம் கண்ணு வலி, கடுமையான கண்ணு வலி. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் பின் அர்கமை சந்தித்தார்கள். அவர்களுக்காக துஆ செய்தார்கள். தன் உமிழ்நீரை எடுத்து கண்ணிலே தடவினார்கள். அவர்களுடைய வழி போனது, பார்வை கூடியது என்று வரலாறு. நோய் விசாரிக்கிற வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே செய்வார்கள். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, கடுமையான நோய், இறந்து விடுவோம் என்ற பயம். பெருமானார் செல்லுகிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது, மறுமைக்கான தயாரிப்பில் இருக்கிறேன் நாயகனே. சொன்ன சாத் பின் அபி வக்காஸ், எனக்கு ரப்பு நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறான், எனக்கு இருக்கிறது ஒரு பொம்பளை புள்ளதான், அதனால ரசூலே என்னுடைய செல்வங்கள் முழுவதையும் அல்லாஹ் ரசூலுக்காக தந்து விடுகிறேன். நாம இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் மனசு மாறணும்லாட்டி எழுதி வாங்கிக்கணும்னு போய் உட்காந்துருவோம் இல்லையா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இறக்க மாட்டீர்கள், இந்த நோயிலிருந்து நிவாரணம் பெற்று விடுவீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் தருவார் என்று பெருமானார் துஆ செய்தார்கள். நோயிலிருந்து விடுதலை பெறுகிறார். 9 பிள்ளைங்க. 3இல் ஒரு பகுதியை தன் சொத்தில் பெருமானார் எடுத்துக்கொண்டார்கள். மிச்சத்தை அவர்களுக்கே கொடுத்தார்கள். நோய் விசாரித்தார்கள். வரலாறு. அல்லாஹு அக்பர். அல்ஹம் என்னொரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப நேசம் கொண்ட ஒரு கிராமவாசி. அவர் மௌத்தா போயிட்டாருன்னா சொல்லி அனுப்பணும்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவர் வஃபாத்தாகிறார். பெருமானார் எப்பொழுதுமே நோய் விசாரிக்க செல்வார்கள். வஃபாத்தாகிறார். அப்பொழுது உள்ளே போய் நுழைகிற போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், நீங்கள் வரவில்லை என்றால் உங்கள் வேலையை நாங்கள் செய்யலாம் என்று இருந்தோம். அப்ப எவ்வளவு நெருக்கம் பெற்றிருப்பார்கள் ரப்போடு. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் வேலை, அவர்கள் மரணத்திற்கு முன்னால் மதீனாவிற்கு சென்றதிலிருந்தே இயாதத்துல் மரீல் பெருமானார் செய்வார்கள். இரண்டாவதாக, யாரு மௌத் ஹாதிராகிறதோ அந்த மரண நேரத்தில் பெருமானார் தல்கீன் சொல்லுவார்கள். யாருக்காவது மரண நேரம் வந்து விட்டால் பக்கத்தில் இருந்து சொல்ல மாட்டாங்க, அவங்க களிமா ஓதிட்டு இருப்பாங்க. அப்துல்லாஹ் துல் பிஜாதை ரலியல்லாஹு தஆலா 2 ஆடைக்கு சொந்தக்காரர் அவர். அப்துல்லாஹ் துல் பிஜாதை மரண நேரம் யார் தெரியுமா?
எப்பொழுதும் பள்ளிவாசலில் அல்லாஹ் 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 அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்களாம், இவர் என்ன லூசா இருப்பார் போல தெரியுது, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கிறாரே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு மோத வேண்டாம், அவர் அல்லாஹ். ஒரு நாள் வருகிறது, பெருமானாரினுடைய மடியில் வஃபாத்தாகிறார். ரசூலின் மடியில் வஃபாத்தானவர்கள் ஒரு சிலர். சக்கராத் ஹால்ல இருக்கிறாரு, பெருமானார் ஓதிட்டு இருக்கிறாங்க, அவரும் ஓதிக்கொண்டே வஃபாத்தாகிறார். பெருமானாரே கபட்டபட் செய்தார்கள், பெருமானாரே குழியில் இறங்கி அடக்குகிறார்கள். எவ்வளவு பெரிய வாக்கியம்! அடக்கிவிட்டு தலையை மேலே உயர்த்துகிறார்கள், 2 சொட்டு கண்ணீர் உள்ளே விழுகிறது. யாருன்னு பார்த்தா உமர் ரலியல்லாஹுவினுடைய கண்ணீர். எந்த உமர் பேசினார்களோ, என்ன எப்ப பார்த்தாலும் இவர் சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்ன உமர் ரலியல்லாஹுவினுடைய கண்ணீர். என்ன உமரே ரலியல்லாஹு தஆலா என்ன என்று பெருமானார் கேட்கிற போது சொன்னார்களாம் உமர் ரலியல்லாஹு தஆலா, இந்த ஜனாதாவாக நான் இருந்தால் நன்றாக இருக்கு. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே மாதிரி தான் அபூ சலமா, உம்மு சலமாவினுடைய கணவர் அபூ சலமா மரண நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அல்லாஹும்ம அஃபிர் லி அபீ சலமா, அல்லாஹும்ம அஃபிர் லி அபீ சலமா என்று அபூ சலமாவுக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தார்கள். வரலாறு பேச உபைதா ரலியல்லாஹு தஆலா பத்ர் போர்க்களத்தினுடைய நேரத்தில் மல்யுத்தத்திலே உபைதா ரலியல்லாஹு காலை வெட்டி விடுகிறான். வலீத் கால் வெட்டப்படுகிறது. சக்கராத் ஹால், பெருமானாரின் மடியிலே படுத்திருக்கிறார். பெருமானார் கேட்கிறாங்க, உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா? எனக்கு ரெண்டுமே வேணும்னு கேட்டிருந்தா பெருமானார் கொடுத்துருப்பாங்க. சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா? ஆனா உபைதா ரலியல்லாஹு தஆலா எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் நாயகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே வஃபாத்தானார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அப்ப யார் மௌத்தாகிற தருவாயில் இருக்கிறார்களோ அவர்களோடு பெருமானார் நடந்து கொண்ட முறை இதுவெல்லாம் பெருமானார் தான் மரணத்திற்கு தயாராகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதே போல மூன்றாவதாக தோழர்கள் மரணமடைந்து விட்டால் பெருமானார் கவலைப்படுவார்கள், கண்ணீர் சிந்துவார்கள். மரணம் துரத்தி கொண்டே இருக்கிற தோழர்களை அவர்களோடு சேர்த்து என்னையும் மரணம் பிடிக்க போகிறது. அல்லாஹ் அக்பர்! எத்தனை வரலாறுகள் சான்று. முஅத்தா போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிற போதே சொன்னார்களே, ஸைத் ரலியல்லாஹுவை அழைக்கிறார்கள், ஜாஃபர் ரலியல்லாஹுவை அழைக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலாவை அழைக்கிறார்கள். ரோமிகளோடு போர் செய்வது சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி பயங்கரமான ஒலிபத்தி ரூம் அதெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறார் குர்ஆனிலே, பூமியிலேயே தாழ்வான பகுதியில் ரோமிகளை இஸ்லாமிய படை வெற்றி கொள்ளும் என்று அல்லாஹ் செய்தி சொல்லுகிறார். அந்த முஅத்தாவுக்கு அனுப்பிச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படை செல்லுகிறது. செல்வதற்கு முன்பதாகவே பெருமானார் சொல்லிவிடுகிறார்கள், இந்த 3 பேர் ஷஹீதாயிருவாங்க. வியாழக்கிழமை படையை அனுப்புகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவிடத்திலே வேகமாக செல்லுகிற குதிரை இருக்கிறது. அவர் நினைத்தார், அவங்க எல்லாம் போகட்டும், நாளைக்கு ஜும்மா தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் கூட என்ன திரும்பி வரமாட்டோம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சாதிக்குல் மஸ்தூக், சாதிக்குல் அமீன் இவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நாம் திரும்ப போவதில்லை, ரசூலோடு ஜும்மா தொழுது விட்டு புறப்பட்டு விடலாம். மறுநாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாலாம் தொழுகல. மறுநாள் ஜும்மாவுடைய காலையில் சுபுகில் பார்க்கிறார்கள். என்ன அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, நீங்கள் செல்லவில்லையா? ரசூலே, உங்களோட ஜும்மா தொழுதுட்டு போயிடலாம், விரைவு வாகனம் என்னிடத்தில் இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், என்னோடு ஜும்மா தொழுவதை விட அவர்களோடு சேர்ந்து போருக்கு செல்வது சிறந்தது என்றார்கள். ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் போருக்கு. பெருமானார் மதீனாவிலே இருந்து கொண்டே சொல்லுகிறார்கள். சஹாபாக்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது திடீரென்று பெருமானார் அழுகிறார்கள். என்ன ரசூலே அழுகிறீர்கள்? என் தோழர் ஸைத் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். கொடி அவரிடத்தில் இருந்தது. அந்த கொடியை இப்பொழுது என் சகோதரர் ஜாஃபர் தாங்கி பிடித்திருக்கிறார்.
பெருமானார் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று அழுகிறார்கள். சொன்னார்கள், என் தோழர் ஜாஃபரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த கொடியை அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரமாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என் தோழர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த கொடியை காலித் இப்னு வலீத் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாத்திற்கு வெற்றி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடப்பது முஅத்தாவிலே 2000-3000 மைல்களுக்கு அப்பால் நடக்கிறது. இங்கிருந்து கொண்டு பெருமானார் பேசுகிறார்கள். பெருமானாரின் நாவில் காலித் வெற்றியோடு திரும்புவார் என்றார்கள். காலித் ரலியல்லாஹு ஒரு தந்திரம் செய்தார்கள். எதிரிகளின் படையிலே 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவங்க 30,000 பேர் தான் இருக்கிறாங்க. 3 லட்சம் எங்கே, 30,000 எங்கே? அதனால 100 குதிரை வீரர்களை 100 பேர் 100 பேரா 8 திக்கிலும் அல்ல 30 பகுதிகளில் நிறுத்தினார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா, நாளை காலை குதிரையை ஓட்டக்கூடாது, குதிரையின் குழம்பிலிருந்து தூசிகள் மட்டும் பறக்க வேண்டும். பாலைவன பகுதி இல்லையா, குதிரை ஓடக்கூடாது, ஓடுற மாதிரியே தூசியை கிளப்ப வேண்டும். தக்பீர் முழக்க 30 பகுதியில் இருந்து வானம் முழுக்க தூசி மண்டலம். எதிரிகளின் உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போட்டான். எத்தனை பேர் வருகிறார்களோ தெரியவில்லையே என்று முஅத்தா போரிலே பயத்தை போட்டான். இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்தது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவின் மூலமாக. அங்கே யார் இறக்கிறார்களோ அவர்களை எண்ணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத வரலாறுகள் உண்டு. தன் தோழர்களினுடைய இறப்பை பெருமானார் எண்ணி எண்ணி அழுவார்கள். அதே மாதிரி தன்னுடைய மகன் இப்ராஹிம் இறந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, ரசூலே நீங்க தான் அழுக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, நீங்களே அழுகிறீங்களே ரசூலே. பெருமானார் சொன்னார்கள், ஓலமிட்டு அழுவது, சட்டையை கிழித்துக் கொண்டு அழுவது இதுதான் கூடாது, ஆனால் இது கல்பு கசிகிறது. அல் ஐன் தத்மா வல் கல்பு யஹ்சுன், உள்ளம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீரை சிந்துகிறது. ரஹ்மானுக்கு இது பிடித்த வேலை இல்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹுவினுடைய மரண வேளையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லா யுஅதிபு பி தம்இல் ஐன் வலா பி ஹுஸ்னில் கல் வலாக்கின் யுஅதப், அல்லாஹ் அழுவதால் தண்டனை கொடுப்பதில்லை. எதனால் தெரியுமா? இந்த நாவினால் தான் தண்டனை கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால இந்த பேசிக்கொண்டே உளறிக்கொண்டே ஓலமிட்டு அழுவது கூடாதே தவிர மரணத்தை பார்த்து அழுவது தவறல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு பாடம் சொன்னார்கள். ருக்கையா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மரணத்திலே கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா, ஏன் அழுகிறீர்கள்? தடுக்கிற போது உமர் ரலியல்லாஹுவினுடைய கையை பிடித்து இழுத்துக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கல்விலிருந்து வரக்கூடிய கண்ணீர், அவர்களை விட்டு விடுங்கள். உஸ்மான் பின் மதுஊன், அல்லாஹு அக்பர், ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்திற்காக கஷ்டப்பட்டவர்கள். அவர்களில் மிக முக்கியமானவர்கள் உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தஆலா. புகைக்குள்ளே உள்ளே தள்ளினார்கள், இறந்து போக வேண்டும் என்பதற்காக. 3 தினங்கள் உஸ்மான் இப்னு மதுஊன் மக்காவிலே புகைக்குள்ளேயே இருக்கிறார்கள். புகைக்குள்ளே அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், முஹம்மது ரசூல், அல்லாஹ் அஹத் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 3 நாளைக்கு பிறகு இறந்து போயிருப்பாருன்னு நினைச்சு பார்த்தா உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். கலிமாவின் தாக்கத்து எனக்கு ரசூலே ஆற்றலை கொடுத்தது. அந்த உஸ்மான் இப்னு மதுஊன் இறந்து போகிறார்கள் மதீனாவிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கே சென்றார்கள். அவர்களுடைய மனைவியை அழைத்து உம்மு மஆத் ரலியல்லாஹுவை அழைத்து சொல்கிறார்கள், என் உள்ள முழுக்க உஸ்மான் இப்னு மதுஊனின் நினைவாக இருக்கிறது, அவரை என்னால் மறக்கவே முடியவில்லை என்று பேச பேச பெருமானார் அழுகிறார்கள். தோழர்கள் எல்லாம் அழுதார்கள் என்பது வரலாறு. ஒரு நாள் நானும் இப்படித்தான் இறந்து விடுவேன், என் இறப்பையும் நீங்கள் பொருத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். 4ஆவதாக பெருமானாரே கஃனிடக்கூடிய வேலைகளையும் செய்தார்கள். ஒரு சிலருக்கு உம்மு குல்சூமினுடைய மரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள் உம்மு குல்சூம். உம்மு குல்சூமினுடைய மகனத்திற்கு பெருமானார் தானே சென்றார்கள், கஃனிட்டார்கள். பெண்களுக்கு 5 ஆடைகளில் கஃனிடுங்கள், ஆண்களுக்கு 3 ஆடைகளில் கஃனிடுங்கள்
என்பதை உம்மு குல்சுமின் மரணத்தில் தான் பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார். நீங்க அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு 5 ஆடைகள், இசார் உண்டு, கீழாடை, மேலாடை, இதை போல ஹிமார் என்று மார்பகத்திற்கு போடுகிற ஆடை, லிபாபா, கட்டு என்று 5ஆக பெண்களுக்கு இருக்கும். ஆண்களுக்கு 3 ஆடை இருக்கும். மேலாடை, கீழாடை, லிபாபா முழுவதும் அடையமடைத்து கட்டுவார்களே. இதை உம்மு குல்சூம் ரலியல்லாஹுவினுடைய மரணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். தானே செய்தும் காட்டினார்கள். 5ஆவதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திபாஉல் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். ஜனாசா தொழுகையில மட்டும் கலந்துகிட்டா 1 கீராத்து நன்மை. ஒருத்தர் ஜனாசா தொழுகையில கலந்துகிட்டோம்னா 1 கீராத்து நன்மை. ஜனாசாவை அடக்கிற வரை பின்தொடர்ந்தால் 2 கீராத். சஹாபாக்கள் கேட்டாங்க, கீராத்துனா என்ன ரசூலே என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1 கீராத் என்பது உஹது மலையின் அளவுனாங்க. ஒரு ஜனாசா தொழுகையினுடைய நன்மை 1 உஹது மலையின் அளவு என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் இத்திபாஉல் ஜனாயிஸ் இருக்கும். அந்த இத்திபாஉல் ஜனாயிஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனத்தை கடைபிடிப்பார்கள். ஜனாசாவுக்கு போயிட்டு இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனாசால இருந்தா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பெருமானார் மௌனத்தை கடைபிடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவும் பெருமானாரை அப்படியே பின்பற்றக்கூடிய தோழர் இல்லையா? மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள். இப்பொழுதுதான் கேட்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு, இது யார் ஜனாசான்னு கேட்டாங்க. ஜனாசா போயிட்டு இருக்கும் போதே, ஜனாசா யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு ஒண்ணுமே பேசல. மீண்டும் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அந்த ஜனாசா யாருன்னா? நீங்க தான் அப்படின்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு டென்ஷன் ஆயிடுச்சு. நானா? நீங்க இல்லாட்டி நானு, யாராக இருந்தால் என்ன, ஒரு நாள் இதிலேதான் நாமும் செல்லுவோம். இந்த எண்ணத்தில் வாருங்கள் உமரே, பெருமானார் இதைத்தானே நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். யாராக இருந்தால் என்ன. அல்லாஹு அக்பர். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாக்கள் வந்து விடுமையானால் முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன ரசூலே? சஹாபா கேட்கிறாங்க, முஸ்தரீஹ் வ முஸ்தராஹ் மின் அப்படின்னா என்ன? இந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக இருந்தால், நல்லமல்கள் செய்யக்கூடிய ஜனாசாவாக இருந்திருந்தால் இது இன்றைக்கு ராகத்தை பெற்றுவிடும். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும், சொர்க்கத்தினுடைய வாடை வீசும். அதனால இது முஸ்தரி, ராகத்தை பெற்ற ஜனாசா. முஸ்தராகும் என்றால் கெட்ட ஜனாசாவாக இருந்தால் மக்கள் அந்த கெட்ட மனிதனிடத்திலிருந்து ராகத்தை பெற்று விடுவார். ஒன்று அது ராகத்தை பெறும், அல்லது மக்கள் ராகத்தை பெறுவார்கள். முஸ்தரி அவ் முஸ்தராகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, ஜனாசாவுக்கு பெருமானார் மரியாதை கொடுப்பார்கள். அவங்க வாழ்ந்த காலம் முழுக்க. யூத ஜனாசா பெருமானார் அமர்ந்திருக்கிற போது செல்கிறது. நாம் அறிந்த வரலாறு. யூத ஜனாசா உட்கார்ந்திருக்கிற ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறார்கள். ரசூலே, யூதனின் ஜனாசா செல்கிறது, எழுந்திருக்கிறீர்களே, அதுவும் மனிதன் தானே, கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டுமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதரின் ஜனாசாவையும் மதித்த விதம் சமய நல்லிணக்கத்திற்கு நாயகம் போட்ட அற்புதமான விதை இல்லையா? இப்படி இத்திபாஉல் ஜனாசாவை செய்து கொண்டிருந்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து அலல் மய்யித், மௌத்தாக்களுக்கு பெருமானாரே சில பேர்களுக்கு தொழுகையும் நடத்தினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், நான் தொழுகை நடத்துகிறேன், எனக்கு யார் தொழுகை நடத்துவார்? நான் எல்லோருக்கும் நான் இருக்கிற காலத்தில் ஜனாசா தொழுகை நடத்துகிறேன், எனக்கு யார் தொழுகை நடத்துவாரோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்தில் பேசிய வரலாறுகள். பெருமானார் தொழுகை நடத்தினதிலேயே ரொம்ப அதிக யாருக்கு தெரியுமா? ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு 40 முறை ஜனாசா தொழுகை நடத்தினார். ஹம்ஸா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது பாசம் செலுத்திய ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா, அவர் இஸ்லாத்துக்கு வந்த விதமே அலாதியான. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சஜிதாவில இருக்கிற போது ஒட்டகத்தினுடைய குடலை எல்லாம் கொண்டு வந்து போட்ட செய்தி
பாத்திமா ரலியல்லாஹு அதை அகற்றுகிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஹம்சா வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சகோதரன் மகன் முகம்மதின் மீது எல்லாம் ஒட்டகத்தினுடைய குடலை போடுகிறார்கள். நேரம் வந்தாங்க. நான் இருக்கிற போது முகம்மதின் மீது ஒட்டகத்தை போடுவது யார்? நான் இந்த காபாவின் மீது ஆணையாக சொல்கிறேன், அவரை ஈமான் போட்டு விட்டேன். இப்பொழுது நீங்கள் வாருங்கள் என்று பெருமானாரை காப்பதற்காகவே ஈமான் கொண்டவர்கள். அசதுல்லா, அல்லாஹுவின் சிங்கம். அல்லாஹு அக்பர். ஒரு போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஜனாஸா தொழுகை தொழ வைப்பார்கள். மனம் நிம்மதி பெறாது. மீண்டும் தோழர்களை அழைத்து தக்பீரை கட்டுவார்கள். மீண்டும் கட்டுவார்கள். கொலை செய்த வஹ்ஷி ஈமான் கொண்டார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மன்னித்து ஏற்ற நாயகம், நான் வாழும் காலம் வரை எனக்கு அருகில் வர வேண்டாம். உன்னை பார்க்கிற போது ஹம்சா, என் சிறிய தந்தை ஹம்சா நினைவுக்கு வருகிறது. அப்படின்னா ரசூலின் பாசம் எவ்வளவு இருந்திருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். இதை போலவே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுக்கும் பெருமானார் தொழுகை நடத்தினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுகை நடத்துகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்லுவாங்க, பாப்பா அம்மா வஃபாத் ஆயிட்டா உங்க துண்ட தலப்பா, உங்க துண்ட கபர்ல வைப்பீங்களான்னு கேட்டாங்க. பாத்திமா ரலியல்லாஹு வந்து கேட்கிறாங்க, அம்மா ஹதீஜா வஃபாத் ஆயிட்டா உங்கள் மேலங்கியை கபரில் வைப்பீர்களா என்று கேட்கிறார்கள். பாப்பா பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மா பாத்திமா போய் சொல்லம்மா, உன் தாய் என் தோளை வெட்டி கேட்டாலும் ஹதீஜாவுக்கு தருவேன். தோளை வெட்டி கேட்டால் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொழுகை நடத்தினார்கள். கபருக்குள்ளே இறங்கி அடக்கினார்கள். வரலாறு. வேறு யார் யாருக்கெல்லாம் பெருமானார் தொழுகை நடத்தினார்கள் என்றால், சின்ன குழந்தைகள் இறந்து விட்டார். சின்ன சின்ன பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். உமைர், யார் உமைர்? 3 வயசு சின்ன பையன். அனஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தம்பி உமைர். அவர் பெருமானார் போகும்போது கேட்கிறார், நபின்னா என்னன்னு கேட்டாரா. 3 வயசு பையன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானை போட்டு முதுகுல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாங்க. யானை நடந்தாங்களாம். அப்படியே போய் நுபுவத்தினுடைய முத்திரையை பிடிச்சிட்டார் அவர். இது என்ன முட்டை மாதிரி இருக்கு நுபுவத், இது என்னன்னு கேட்டார். நபித்துவம் என்றால் என்னவென்று கேட்டீரே, அதன் அடையாளம் தான் இது. யாருக்கு சொல்றாங்க? உமைர் ரலியல்லாஹுக்கு பெருமானார் விளக்கினார்கள். இந்த உமைரின் மரணத்தில் பெருமானார் தொழ வைத்தார்கள். சின்ன பிள்ளை யாராவது வஃபாத் ஆயிட்டாக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். அல்லாஹு அக்பர். அதே மாதிரி மஸ்ஜிதை கூட்டிய பெண்மணி, ஒரு நீக்ரோ பெண்மணி எப்பயுமே மஸ்ஜிதை கூட்டுவாங்க, பள்ளிவாசல கூட்டுவாங்க. அந்த பெண்மணியை திடீர்னு காணோம். சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்ன திடீர்னு காணோம் அந்த பெண்மணியை? இல்லை நாயகமே, அவர்கள் இறந்து போய் விட்டார்கள், உங்களுக்கு ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்களே சேர்ந்து அடக்கம் பண்ணிட்ட ரசூலே. உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தை காட்டுங்கள், அந்த பெண்மணி எங்கே இறந்திருக்கிறார்களோ அந்த இடத்தை காட்டுங்கள் என்று தானே சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். ஜன்னத்துல் பக்கீக்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புது கபரை பார்க்கிறாங்க. இது யார் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், இந்த பெண்மணியினுடைய, அன்சாரி பெண்மணியினுடைய கபர் இது என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொல்லி இருக்கலாம், இனிமேல் யாராவது வஃபாத்தானால் என்னிடத்தில் சொல்லாமல் நீங்கள் அடக்கம் செய்யாதீர்கள் என்று அங்கேயும் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஷுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உம்மு சஅத், சஅத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தாயார். அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் இன்னைக்கு ஜும்மால சொன்னாங்களா இல்லையா?
ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா விருந்தாளிகளை எல்லாரும் ஒருத்தர் 2 பேர்த்த கூட்டு போனா ஜாபிர் ரலியல்லாஹு மட்டும் 60 பேர் கொடுங்க, 70 பேர் கொடுங்க, அழைத்து செல்லுவார்கள். அத்தனை பேர்களுக்கு விருந்து கொடுப்பதில் உம்மு சாத் ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய தாயார் சிறப்பை பெற்றவர்கள். அல்லாஹு அக்பர். அந்த ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய தாயாரின் மரணம் பெருமானார் ஊர்ல இல்ல. வந்ததுக்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலே, என் தாயாரினுடைய மரணத்தில் நீங்கள் இல்லை, என் தாயாருக்கு நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மத்திலேயே சிறந்த தர்மம் தண்ணீர் தர்மம், அதை உன் தாயாருக்கு செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரினுடைய கபரை காட்ட சொன்னார்கள். அங்கே சென்று பெருமானார் தொழுகை நடத்தினார். அல்லாஹு அக்பர். இதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயித் ஜனாஸா சொன்னார்கள் தோழர்களிடத்தில், இன்றைக்கு நஜ்ஜாசி இறந்து போயிருக்கிறார். நஜ்ஜாசி மன்னர் அஸ்மா யார் தெரியுமா? இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு அபிசீனியாவில் இடமளித்தவர், இடம் கொடுத்தவர், அவர் இறந்து போயிருக்கிறார். அதனால் காயிப் ஜனாசாவை நான் தொழுகை நடத்துகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டினார்கள். அப்ப இவங்களுக்கு எல்லாம் பெருமானார் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. யாருக்கு பெருமானார் தொழுகை நடத்தவில்லை, இதையும் ஹதீசுகள் சொல்கிறது. பெருமானார் ஒரு சிலருக்கு தொழுகை நடத்தல. யார் யாருக்கு நடத்தல அப்படின்னா, மாஇஸ் இப்னு மாலிக். யார் அந்த மாஇஸ் இப்னு மாலிக்? விபச்சாரம் செய்து தௌபா செய்தார். விபச்சாரம் செய்தார், ஆனால் தௌபா செய்து விட்டார். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிறார், நாயகமே, நான் தவறு செய்து விட்டேன் ரசூலே, எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? திருமணம் முடித்தவரா என்று பெருமானார் கேட்கிறார்கள். ஆம், திருமணம் முடித்திருக்கிறேன் ரசூலே. பெருமானார் திரும்பி நின்று கொண்டார். மீண்டும் வந்து சொல்லுகிறார், நான் தவறு எடுத்து விட்டேன் ரசூலே. மீண்டும் பெருமானார் கேட்கிறார்கள். மீண்டும் வருகிறார். தோழர்களை அழைத்தார்கள். இவர் ஏதாவது சாராயம் குடிச்சிருக்கிறாரா பாருங்க. நீ போலீஸ்கார ஊத சொல்ற மாதிரி ஊத சொல்லி பார்த்தார்களாம். இல்ல, சாராயம்லாம் குடிக்கல ரசூலே, நல்லா தான் இருக்கிறார் ரசூலே. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை கல்லால் எறிந்து, திருமணம் முடித்தவர் கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று சட்டம் இயற்றினார்கள். ஆனால் ரசூல் தொழுக வைக்கவில்லை. இதை போலவே இம்ராத்தே ஆமிதியா குலத்தை சார்ந்த பெண்மணி, இவர்களும் வந்து சொல்லுகிறார்கள், ரசூலே, இந்த மாதிரி நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன் ரசூலே, தவறு செய்து விட்டேன் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுக்கவே இல்லை. மீண்டும் வந்து சொல்லுகிறார்கள், மாசமாக இருக்கிறாயா என்று பெருமானார் கேட்கிறார்கள். ஆம் நாயகமே என்று சொல்லுகிற போது, குழந்தையை பெற்று விட்டு வா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை பெற்றெடுத்தவுடன் அந்த பெற்ற குழந்தையோடு அந்த தாய் வருகிறார்கள். ரசூலை, நான் தௌபா செய்து விட்டேன், குழந்தையை பெற்று விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை என்ன செய்யும்? பால் குடி முடித்தவுடன் பால் குடி முடிக்கிறது, அது ரொட்டியை சாப்பிடுது. பெருமானார் இடத்துல அப்படியே கொண்டு வர்றாங்க, ரொட்டி சாப்பிட்டு விட்டது, தண்டனை கொடுங்கள் ரசூலே. எவ்வளவு தக்குவா! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வழி உறவிடத்திலே, தந்தை வழி உறவல்ல, தாய் வழி உறவிடத்திலே அந்த குழந்தையை ஒப்படைக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுங்கள் என்றார்கள். கல்லில் எரிகிற போதுதான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு மீது அந்த ரத்தம் தெரிக்கிறது. ஒரு விபச்சார பெண்ணின் ரத்தம் என் மீது பட்டுவிட்டதே. காலித் சொல்லுகிற போது பெருமானார் சொன்னார்கள், என்ன காலித், இந்த பெண்மணியின் தௌபாவை பிரித்து கொடுத்தால் மதீனா முழுக்க விசாலமாகும். என்ன தௌபா! ஆனாலும் இறை உத்தரவு, பெருமானார் தொழுக வைக்கவில்லை. தோழர்களை தொழ வைக்க சொல்லிவிட்டார்கள். பெருமானார் தொழுகை நடத்தவில்லை. அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக கடன்காரர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகைக்கு செல்லுகிற போதே கேட்பார்கள், இவருக்கு யாருக்காவது கடன் தர வேண்டி இருக்கிறதா? ஆரம்ப காலத்திலே பைத்துல் மால் இல்லாத நேரத்திலே பெருமானார் தொழுக வைக்கவில்லை. பைத்துல் மால் வளர்ந்ததற்கு பிறகு அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்று பொறுப்பேற்று தொழ வைத்தார்கள்.
இன்னொரு ரிவாயத்தில் இப்படி எழுதுறாங்க, தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு பெருமானார் தொழுகை நடத்தவில்லை. அல்லாஹு அக்பர். புகாரில ஒரே ஒரு ஹதீஸ் வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்த உடனே சொல்லுவாங்க போர்க்களத்துல, இவர் தற்கொலை செய்து கொள்வார். ரசூலே, உங்கள் தோழர் ரசூலே, இல்லை இவர் தற்கொலை செய்து கொள்வார். பார்த்தா எதிரிகள் கையை வெட்டி விடுவார்கள், அந்த வேதனை தாங்காம தன்னைத்தானே அழித்துக் கொள்வார். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், அவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுக வைக்கவில்லை. அல்லாஹு அக்பர். ஒன்பதாவதாக கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசால் சவாப் செய்வார்கள். இறந்து போனவர்களை சந்தித்து பெருமானார் நன்மையை கொடுத்தார்கள். சனிக்கிழமை தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது சுகதாக்களை சந்திப்பார்கள். இன்னைக்கு உஹதுல ஒரு கூண்டு இருக்கும், அதுக்குள்ள முக்கியமான 4 பேர்கள் இருப்பார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு ஜஸ்ர் ரலியல்லாஹு தஆலா, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். இவங்களை எல்லாம் சந்திச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹ் சூரா, இது எல்லாம் ஓதி பெருமானார் அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைப்பார்கள். ஈசால் சவாப் செல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்வாசிகளை சந்திக்கிற போது பெருமானார் சில நிகழ்வுகளை காட்டியிருக்கிறார். கபர்வாசிகளை நம்ம சந்திச்சோம்னு சொன்னா நாம செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் வ அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் ஆசார் என்று சொல்ல வேண்டும். கபர்வாசிகளே, அவர்கள் நாம் சொல்வதை கேட்கிறார்கள். கபர்வாசிகளே, உங்களுக்கு எல்லாம் சலாம், நீங்கள் முன்னால் சென்று விட்டீர்கள், நாங்கள் பின்னால் வருவோம். அல்லாஹ் உங்களையும் மன்னிப்பானாக, எங்களையும் மன்னிப்பானாக என்று சலாம் சொல்லுகிற பழக்கத்தை கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அப்ப அந்த ஈசால் சவாப் நீங்க நிறைய பேர் கபர்வாசிகளுக்கெல்லாம் எத்தி வைக்க முடியாது, குர்ஆன் ஓதினால் போய் சேராது, எது செய்தாலும் போய் சேராது என்று சொல்கிறார்களே, பெருமானாரே இதை செய்திருக்கிறார்கள். போய் சேராதுன்னு சொன்னா ஜனாசா தொழுகையை தொழுகக்கூடாது. ஜனாசா தொழுகை என்பது துவா. இந்த துவா போய் சேருகிறது என்பதற்காகத்தான் ஜனாசா தொழுகை, இல்லையா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்ப்பவர் நிறைவாக இறந்து போனவர்களுக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை சேர்க்கிற அமல்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். இதற்கு பிறகு தானே மரணத்திற்கு ரெடியாகிவிட்டார்கள். இறந்து போனவர்களுக்கு என்னென்ன வகையில் நன்மை செய்வது? முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வல் இஸ்திக்ஃபார் லஹுமா, யாராவது வீட்டில் இறந்து போயிட்டாங்களா தாய் தகப்பன், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்ப தாய் தகப்பனுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது எவ்வளவு முக்கியமான காரியம். அதனால ஒவ்வொரு தொழுகையிலும் மஅசூரீன்கள், நம்முடைய முன்னோர்கள், நாம மறந்தாலும் மறந்துருவோம் சொல்லிட்டு அல்லாஹும்ம அஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதிய, உருவாக்கிய பெற்றோர்கள், ஆசானாக இருந்த பெற்றோர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பாயாக என்ற துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இரண்டாவது ஒரு துவா உலகமா, எல்லா துவாக்களிலேயும் அவர்களுக்கு பங்கு சேர்க்க வேண்டும். எல்லா துவாக்கள்லையும் நாம் எப்பெல்லாம் துவா செய்யறோமோ அப்ப எல்லாம் பெற்றோர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால காபத்துல்லாவை முதலில் பார்க்கிற போது இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்ன கேட்டார்கள் தெரியுமா? என் பெற்றோர்கள் இல்லை என்றால் ரப்பே, இந்த காபாவை பார்ப்ப இந்த கண் இருந்திருக்காது. அதனால் என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி கொடு. காபத்துல்லாவை முதல் பார்க்கிற போது இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கேட்ட துவா. மூன்றாவதாக ஒரு சதக்கத்துல் லஹுமா, இறந்து போனவர்களுக்கு தர்மம் செய்யுதல் ரொம்ப முக்கியமான. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய வரலாறுகள்லாம் பார்க்கும்போது தினமும் 20 தீனார் இறந்து போன பெற்றோர்களுக்காக தர்மம் செய்வார்கள். ஆனா நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? தினமும் 20 தீனார் தர்மம் செய்யக்கூடியவர்களாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் இருந்தார்கள். சஹாபாக்களிலே இறந்து போன பெற்றோர்களுக்காக நிறைய அடிமைகளை உரிமை விட்டவர் யார் தெரியுமா? உஸ்மான் கனி
அல்லாஹ் அக்பர். இறந்து போன பெற்றோர்கள் அவங்க காபிரா இறந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் இதை கொண்டு ரப்பே மன்னிப்பை நீ வழங்க முடியுமா கேட்கிறாங்க. அவ்வளவு கொடுத்துட்டு அல்லாஹ் அக்பர். நான்காவதாக வல் ஹஜ்ஜு லஹுமா, வசதி இருந்துச்சுன்னா இறந்து போனாலும் பெற்றோர்களுக்காக ஹஜ் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்காக அவங்க ஹஜ் செய்யாம ஒப்பாத்தாயிட்டாங்க என்றால் அவர்களுக்காக ஹஜ் செய்ய வேண்டும். ஒரு பெண்மணி வந்து கேட்டார்களே, என்னுடைய தகப்பன் ரொம்ப பலகீனமாக இருக்கிறார் ரசூலே, அவர் மூத்தவள ஆகல, பலகீனமாக இருக்கிறார் ரசூலே, முடியவே முடியாது ரசூலே, ஆனால் அவருக்கு ஹஜ் கடமை, நான் ஹஜ் செய்யலாமா? அந்தம்மா கேக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க தகப்பனார் கடை வாங்கி இருந்தாருன்னா நீங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கலாமா? ரசூலை, நான் தானே கொடுத்தாக வேண்டும் என் தகப்பனின் கடனை. அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடனையும் நீங்கள் தானே செய்ய வேண்டும். பரப்புக்கு செலுத்த வேண்டிய கடன் ஹஜ்ஜை செலுத்திய தீர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், வஉத்து அபீஹிமா, இறந்து போன பெற்றோர்கள் யாரை நேசித்தார்களோ அவர்களை நாம் நேசிக்குதல். யாரையெல்லாம் அவங்க நேசித்து வாழ்ந்தாங்களோ இறந்து போன பெற்றோர்கள், அவங்களை எல்லாம் நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருப்பார், அவரை கூப்பிட்டு 100 ஒட்டகம் தர்மம் செய்வாங்க. அப்ப மாணவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன ரோட்ல போனவரை கூப்பிட்டு 100 ஒட்டகம் கொடுக்குறீங்களே என்ன? இல்ல, என் தகப்பனாரின் நண்பர் அவர். என் தகப்பனார் எப்பொழுது அவரை பார்த்தாலும் ஏதாவது அன்பளிப்பு செய்வார்கள். அதனால் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், உத்து அபிஹிமா, தகப்பன் யாரை நேசித்தாரோ அவரை நேசிக்க வேண்டும். அப்ப உறவை ரசூல் எவ்வளவு அழகாக வலுப்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? அந்த உறவு என்ற அந்த பாலை உடைஞ்சிடக்கூடாது. அப்ப தகப்பன் விரும்பியவர்களையே விரும்ப வேண்டும் என்றால் தகப்பனை எவ்வளவு நேசிக்கணும்? இன்னைக்கு நிலைமை என்னன்னா, ஹயாத்தா இருக்கும் போது எதுக்குமே செய்யறது இல்லை தகப்பனுக்கு. ஆனா மௌத்தா போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் அக்பர், தகப்பனை நினைச்சு அதை செய்யற இதை செய்யற, ஹயாத்திலும் செய்ய வேண்டும், மௌத்துக்கு பிறகு செய்ய வேண்டும். உத்து அபிஹிமா. அடுத்தும் சொன்னார்கள், சதக்கத்தை ஜாரியா, மௌத்தாக்களுக்கு நிரந்தரமாக போய் சேருகிற நன்மைகள் செய்ய வேண்டும். அவர்களுக்காக பள்ளியை கட்டி கொடுத்தல், சத்திரம் அமைத்து கொடுத்தல், நிறைய உணவுகளை கொடுத்தல், பெற்றோர்களின் பெயர்ல உணவுகளை கொடுத்தல், மருத்துவமனைகளை ஏற்படுத்தி கொடுத்தல். அதைத்தானே சொல்றாங்க இன்னைக்கு வக்ஃப். வக்ஃப் என்று சொன்ன ஓடிக்கொண்டிருப்பதை நிறுத்துவது. அந்த நிறுத்தி அந்த நன்மை முழுவதையும் பெற்றோர்களுக்கு சேர்த்து வைத்தல், இறந்து போனவர்களுக்கு சேர்த்து வைத்தல். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் செய்தார்கள். நிறைவாக தொழுகை, வஸ்ஸலாத்து லஹுமா, அல்லாஹு அக்பர், வஸ்ஸலாத்து லஹுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹனபி மதுஹப்ல இல்ல, ஆனா ஷாஃபி மதுஹப்ல உண்டு, பெற்றோர்களுக்காக தொழுதல், தொழுது நன்மையை சேர்க்குதல். இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ரசூல் தன்னுடைய மரணத்தை பற்றியும் நபித்தோழர்களிடத்திலே அறிவிக்க துவங்கினார்கள். காரணம் என்ன தெரியுமா? திடீரென்று பெருமானார் வஃபாத்தாகிவிட்டால் தோழர்கள் தன்னை மாய்த்துக் கொள்வார்கள். ஏன்னா ரசூலின் மீது வைத்திருந்த பாசம், ரசூலின் மீது கொண்டிருந்த நேசம், பெருமானார் உடனிருந்து எப்பொழுதும் மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நாயகம். ஒரு நாள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பு தோழர்களே, நான் உங்களிடத்தில் இருப்பதும் நலவு, இறப்பதும் நலவு. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள், ரசூலே, இருப்பது நலவு, அல்ஹம்துலில்லாஹ், இறப்பதும் நலவு என்கிறீர்களே, ஒரு நாளும் அதை எங்களால் ஏற்க முடியாது. காரணம், எங்கள் ஜனாசாவை நீங்கள் தொலை வைக்க வேண்டும். எங்கள் ஜனாசாவை, உங்கள் ஜனாசாவிலே நாங்கள் நிற்கிற நிலை வந்துவிடக் கூடாது ரசூலே, ஒரு காலம் இதை ஏற்க மாட்டோம். நீங்கள் இருப்பதுதான் நலவு, நீங்கள் இறப்பது அல்ல ரசூலே. அல்லாஹு அக்பர். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நாள் சொன்னார்களாம், அமல்கள் எல்லாம் எனக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காட்டப்படுகிறது. நான் இறந்து விட்டால்
இந்த உம்மத்துக்கு அமல்கள் காட்டப்படும். உம்மத்தின் அமல்கள் நல்லவர்களாக இருந்தால் சந்தோஷப்படுவேன், தீய அமல்களாக இருந்தால் அவர்களுக்காக நான் பாதுகாப்பு தேடுவேன். மக்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், ரசூலே நீங்கள் இறப்பதை பற்றி சொல்ல வேண்டாம் ரசூலே, அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது ரசூலே, வேண்டாம் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற போது சொன்னார்கள், என்னுடைய தோழர்களுக்காக என்னுடைய நண்பர்களுக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள். என்னுடைய நண்பர்களுக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க உங்க நண்பர்கள் இல்லையா, இஹ்வான் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீங்கள் எல்லாம் என்னுடைய அஸ்ஹாபுகள், நீங்கள் தோழர்கள். நண்பர்கள் யார்? அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் என் மீது நேசம் கொள்வார்கள். தன் உயிரை விட என்னை நேசிப்பார்கள், தன் உடைமைகளை விட என்னை நேசிப்பார்கள். என்னை நேசிப்பவர்களுக்கு நான் என்ன செய்வது? பிரதிபலன் நான் என்ன செய்வது? அதனால் அவர்களுக்கு நான் பாவமன்னிப்பு தேடுவேன், அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? தோழர்கள் கேட்கிறாங்க, எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில் இருக்கிற வெள்ளை குதிரையை தெரியாதா? எல்லாம் கருப்பு குதிரைகள், அந்த குதிரைகளோடு சேர்ந்திருக்கிற வெள்ளை குதிரைகளை கண்டுபிடிக்க முடியாதா? என் உம்மத்தை நான் சரியாக கண்டுபிடிப்பேன், அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவேன். அல்லாஹு அக்பர். இதா ஜா நஸ்ருல்லாஹ் சூரா இறங்குகிறது, வெற்றி வந்துவிட்டது, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் நுழைவார்கள். சூரா இறங்குகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகிறீர்கள்? கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் எல்லோரும் வந்துவிட்டால் பெருமானார் இறையடி சேரப் போகிறார்கள் என்றுதானே அர்த்தம். ரசூல் நம்மை விட்டு மறையப் போகிறார்கள் என்றுதானே அர்த்தம். ரசூலின் மறைவை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் தான் நாங்கள் அழுகிறோம், அதனால் தான் நாங்கள் அழுகிறோம். அல்லாஹு அக்பர். ஒரு பெண்மணி சொல்லுவார்கள், ரசூலே உங்களுக்கு வயசாயிடுச்சு, ஒரு நாற்காலி செய்து தருகிறோம், அந்த நாற்காலியில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் ரசூலே, அமர்ந்து உரையாற்றலாமே. பெருமானார் எப்பயுமே உபதேசம் செய்கிற போது உட்கார்ந்ததில்லை. முன்னால் ஒரு ஹன்னானா என்ற ஒரு மரக்கட்டை இருக்கும், அதிலே பெருமானார் சாய்ந்து கொண்டு நின்று கொண்டு சாய்ந்து கொண்டு உபதேசம் செய்வார்கள். உஸ்மானத்தை ஹன்னானாவுடன். அப்ப அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், நான் மெம்பர் செய்து தரட்டுமா? இதுலயே எவ்வளவு நாள் சாஞ்சிட்டு இருப்பீங்க, அது ஏறி உட்காரலாம் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர். அந்த பெண்மணி, நான் உங்களுக்கு நாற்காலி செய்து தரட்டுமா, நீங்க உட்கார்ந்து பேசுங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறக்கிற அடிமைக்கு எதற்கு நாற்காலி என்றார். நாற்காலியால் தான் எல்லா பிரச்சனையும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள் பெருமானார். உலகத்திலேயே பிரச்சனைகளிலேயே பெரிய பிரச்சனை நாற்காலி பிரச்சனை தான். அத கவிக்கு அப்துல் ரஹ்மான் அழகாக எழுதினார். இரு காலிகள் செய்து நாற்காலி செய்தன, ரெண்டு கால் மனிதன் அரசியலுக்காக நாற்காலி செய்தான், இந்த நாற்காலிக்காக நாற்காலி ஆயினன்னு எழுதியிருக்கார். நாற்காலியை பிடிப்பதற்காக மிருகங்களாக மாறி போனார்களே. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் மஹீனி மிஸ்கீனா வாமித்தினி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி மின் சும்ரத்தில் மசாக்கீன். அல்லாஹ் என்னை ஏழையாக வாழ வைத்து ஏழையாக மௌத்தாக்கி ஏழைகளின் கூட்டத்தில் எழுப்புவாயாக. ரசூலே, இப்பொழுதே மரணத்தை கேட்கிறீர்களே என்று நபித்தோழர்கள் தேம்பி தேம்பி எடுக்கிறார்கள். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு மரணத்தை நினைவூட்டுகிறார்கள். நினைவூட்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை எப்படி தயார்படுத்தினார்கள், தான் ரப்பை சந்திக்க எப்படி தயாரானார்கள் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் நிறைவுரையாக காணலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாகுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா
نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام. اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود، أغننا بحلالك عن حرامك وبطاعتك